ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாக நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் டெக் ஒரு டெக் சம்மந்தமான டிப்ஸு அண்டு முக்கியமாக ஒரு யூடியூப் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, எப்படி சொல்லணுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 சேனல் இது இப்போ ரன் பண்ணுறது இல்லாமல் நான் முன்னாடியே ஒரு 3 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போல்லாம் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் எப்படி ரன் பண்ணுறது, அதனுடைய ப்ரொசீஜர் என்ன, எப்படி டேக் போடுறது, எப்படி டைட்டில் போடுறது, எப்படி டிஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணுறது, தம்ப்நெயில் எப்படி கிரியேட் மொத்தமாக என்னென்னுமே தெரியாது. ஆனாலும் நான் ரன் பண்ணேன். வியூஸும் வந்துச்சு. ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சேனலில் நான் உங்களுக்கு காமிப்பேன். அப்போ உங்களுக்கு புரியும். இன்னும் அந்த சேனல் இருக்குது, இன்னும் மானிட்டேஷன் எனபிள் ஆகலையே, பட் அது இருக்குது. நான் அந்த சேனலில் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்போ நமக்கு இந்த பேசிக்கெல்லாம் அவ்வளோவா தெரியாது. ஸோ நம்ம அதிகமாக வேறு ஒருத்தர் வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதை நான் எடிட் பண்ணி என்னோடய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நான் இன்ஸ்டால் பண்ணேன். நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணேன். வியூஸ் வந்துச்சு, வராமல் இல்லை. வியூஸ் எல்லாம் வந்தது. நிறைய பேர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. அதில் எல்லாம் சேனல் கொஞ்சம் அப்படியே முடங்கி கிடக்குது. ஸோ இந்த இதெல்லாம் போய் பண்ணும்போது தான் யூடியூப்னா என்ன, அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடி வாங்கி கற்றுக்கிட்ட ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிது. இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் உங்களுக்கு டிப்ஸ் தர்றாங்க. அவங்கெல்லாம் முழுக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன், கஷ்டப்பட்டு வந்தவங்க. அதை நான் எந்த சூழ்நிலையும் மறுக்க விரும்பலை. எல்லோரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க. பட் ஆனாலும் அவங்களாம் சக்ஸஸ் ஆகி வந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கு உண்டான வழிகள் தான் தெரியும். தோல்வியை தழுவினவங்களுக்கு தான் அது இன்னும் வழி நிறைய நல்லா தெரியும். ஸோ நான் அந்த கேட்டகரியை சேர்ந்தவன். ஸோ அந்த அனுபவங்களை எல்லாம் வச்சு நம்ம ஒரு யூடியூப் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். பட் இப்போயும் அது நிறைவேறலை. ஏன்னா நான் ஒரு வீடியோவாக அதை நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் அது இப்போ முடியல. எனக்கு அந்தளவுக்கு இப்போ வசதி இல்லை. நானும் இப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் லெவலில் தான் இருக்கிறேன். இன்னும் மேலே ஏறி போகல. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஃபேஸோட வீடியோவோடு பண்ணுற நிறைய டிப்ஸஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். இப்போது என்னோடய அனுபவத்துலேருந்து நான் இப்போது என்னோடய ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் சீரியஸில் ஒரு சில டிப்ஸுகளை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்தடுத்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வீடியோவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வீடியோவாக பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னை போலவே எல்லாருக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அதில் நாம் எதனா ஒரு கேட்டகரியில் வீடியோஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். அப்போ தான் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப பொறுமை வேணும். அது ரொம்ப முக்கியம். என்கிட்ட அது அப்போத்த டைமில் இல்லை. ஏன்னா எனக்கு அது அவ்வளோ தூரம் தெரியல. அதுதான் ரொம்ப முக்கியம். பொறுமை வேணும். தெரியாததை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வேணும். அது ரொம்ப முக்கியம். எடுத்தோன்னே நீங்கள் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி வீடியோவை போட்டு அது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கெல்லாம் வாங்கிக்கிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அந்த சேனலை இழுத்து மூட்டு கஷ்டப்பட்ட உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கொஞ்சம் பொறுமை வேணும். இன்னொன்று, அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தப்போ பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, என்ன மாதிரி வீடியோ போடணுங்கிறத முடிவு பண்ணணும்.
நான் இப்போ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வடிவேல் காமெடி கொஞ்சம், கவுண்டமணி காமெடி கொஞ்சம், செந்தில் காமெடி கொஞ்சம், மணிவண்ணன் காமெடி கொஞ்சம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போடுறாங்களே, அந்த மாதிரி போடலாமா? கூடாது, கண்டிப்பாக கூடாது. அதுக்கு உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். சரி, அவங்க தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் சேனலை சேர்ந்தவங்க, அவங்களது போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். இப்போ என்ன மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத என்னோட எடிட் பண்ணி நான் போடலாமா? அப்படின்னா என்னாலேயும் இன்னொருத்தவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தர முடியும். என்னுடைய ஓன் கண்டென்ட்டை வேற ஒருத்தவங்க திருடி போட்டால் அதுக்கு நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். யூடியூப்பில் அதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது. உங்களுடைய வீடியோவே இல்லைனாலும் அது என்னுடைய வீடியோ தான் உரிமை கொண்டாடுறதுக்கு கூட அங்கே வழிமுறைகள் இருக்குது. லேட்டஸ்ட்டாக அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு அது ஒரு நல்ல தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பூடெக்னு ஒரு சேனலில் ஒரு இஷ்யூ ஒன்று வந்தது. அவர் ஒரு மொபைலை ரிவ்யூ பண்ண போய் அது தவறான காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து பிரச்சனையாகி இஷ்யூ ஆச்சு. ஸோ அது வேற ஒருத்தர் கண்டென்ட்னு சொல்லி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ சினிமா சம்மந்தமானது போடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை வேற ஒருத்தர் கண்டென்ட்டை திருடி போடக்கூடாது. சரி, வேறு நான் என்ன தான் போடணும், என்ன தான் போடலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. யூடியூப்பில் வீடியோ போடணுன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் எதையனா பற்றி பேச பிடிக்குமா? பேசிக்கிட்டே இருங்க. எக்ஸாம்பிளுக்கு மதன் கௌரின்னு ஒருத்தர் இருக்கிற இப்படி எந்த சேனல்காரனும் இன்னொரு சேனலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நான் பண்ணுறேன். ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு அவங்கள போய் பார்த்தாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலாவது உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மற்ற சேனல் நேம்ஸை மென்ஷன் பண்ணுறேன். வேறு எந்த சேனல்காரனும் அது அவ்வளோ சீக்கிரம் இன்னொரு சேனல்காரனை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நான் பண்ணுறேன். மதன் கௌரியை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எதனா பற்றி வளவலன்னு பயங்கரமாக பேசுவாப்படி. ஆனால் பயங்கரமாக பேசுவாப்படி, ரொம்ப திறமையான பேசுவாப்படி. அந்த மாதிரி பேச தெரியும். அந்த ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி மற்றவங்களுக்கு பேச தெரியும்னா அந்த மாதிரி உட்காந்து பேசி வீடியோ போடலாம். அல்லது சமைக்க தெரியுமா, அதை சமைக்க தெரிஞ்ச மாதிரி வீடியோ போடலாம். இல்லை எனக்கு பைக் ரேஸ் தெரியும், அதை வீடியோவாக ஷூட் பண்ணி போடலாமான்னா போடலாம். இல்லை என்ன மாதிரி இப்போது நான் ஒரு டிவி மெக்கானிக்கு, ஒரு ரேடியோ மெக்கானிக்கு, ஒரு டேப் ரெக்கார்ட் மெக்கானிக்கு, ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுவேன், அந்த கேட்டகரி டெக்னாலஜியை சேர்ந்தவங்கன்னா அது மாதிரி பண்ணுறத எப்படி பண்ணலாங்கிற மாதிரி போடலாம். உங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி அழகாக வளர்க்க தெரியும், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க தெரியும்னா அது மாதிரி பிடிச்சி போடலாம். இப்படி உங்கள் சொந்தமாக உழைப்பில் எதனா உருவாக்க முடிஞ்சு போட முடியும்னா கண்டிப்பாக போடலாம். ஓகே, இப்படி போக ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு உடனே வருமானம் கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு தான் நான் சொன்னேன் முதல்ல பொறுமை அவசியம்னு. நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போடுறீங்க, அது யூடியூபர் வாட்ச் பண்ண ஆரம்பித்து அதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேல் எடுத்து கொண்டு மக்கள் பார்க்க விரும்பி அவங்க ஒரு அங்கீகரித்து மற்ற விளம்பரதாரர்கள் அதை பார்த்து இவங்களது வீடியோவுக்கு விளம்பரம் கொடுக்கலாமான்னு முடிவு பண்ணி அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வருமானங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொறுமைங்கிறத முதல்ல சொன்னது இதுக்காக தான். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டெக்கு தான் தெரியும், சமையல் தெரியாது. ஆனால் நான் சமையல் சேனலை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு சாம்பார் வைக்க தெரியும், ரசம் வைக்க தெரியும், பொரியல் வைக்க தெரியும், அப்படிங்கிற ஒரு 3 விஷயம் தெரியும். அதை வச்சு நான் ஒரு சமையல் குறிப்பு சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்ன ஆகுது, சாம்பார் சாதம் வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், பொரியல் வைக்க சொல்லி கொடுத்துட்டேன், ரசம் வைக்க சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே தெரியலைன்னா வேஸ்ட். அந்த சேனல் அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுல சிரமமாயிடும். ஸோ இதில் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் எடுத்து செய்யணும். இவர் செய்கிறாப்படி அவர் செய்கிறாப்படின்னு அதே மாதிரி விஷயத்தில் நீங்கள் இறங்கக்கூடாது. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என் சமையல் குறிப்பு மாதிரி ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி 3 வீடியோ போட்டேன். இப்போ அதுக்கு மேலே தெரியல, சரி வேறு எதனா வீடியோ போட்டாகணுன்றதுக்காகவே ஒரு டெக்னிக்கல் டிப்ஸு, இப்போ உங்களுக்கு ஒரு டெக்னிக்கலான டிப்ஸ் கிடைக்கிது. மொபைலில் ஸ்லோவாகுதுன்னா அதை எப்படி ஸ்பீடாக ஒர்க் பண்ண வைக்கலான்னு ஒரு டிப்ஸ் கிடைக்குதுன்னா அதை போட்டு விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எங்கன்னா ஊருக்கு போகிறீங்க, அங்கே ஒரு 4-5 ஏரியாக்கள் நல்லா இருக்குது, அதை பார்த்து ஷூட் பண்ணி ஒரு விளாகிங் வீடியோ மாதிரி போட்டிங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டிங்கன்னு வைங்களேன்,
அதுக்கு அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்கள் சேனல் சுத்தமாக டவுன் ஆகிறதுக்காக தான் வாய்ப்பு அமையுமே தவிர க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு கேட்டகிரியை சூஸ் பண்ணால் அந்த கேட்டகிரி வாய்ஸாக தான் வரணும். இன்றைக்கி உங்கள் வீடியோவில் ஒரு உங்கள் சேனலில் ஒரு சமையல் வீடியோவை பார்க்க வர்றான்னா அவன் வந்து அடுத்த நாளும் அதை தான் தேடி வருவான். நீங்கள் ஊர் சுற்றுறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு பார்க்குறதுக்கு வரமாட்டான். ஸோ அவன் வரும்போது அது இல்லைன்னா அப்புறமா உங்கள் சேனல் அப்படியே உட்காந்துக்கும், வியூஸ் வராது. அதனால புரிஞ்சுக்கோங்க, கேட்டகிரி ஒன்று சூஸ் பண்ணால் அதில் தான் அடுக்கடுக்காக வீடியோ போட முயற்சி பண்ணணும். இன்னொன்று வந்து தெளிவு. எதை செஞ்சாலும் கொஞ்சம் தெளிவாக செய்யணும். எல்லோரும் ஒரே மாதிரி மைண்டோடு வரமாட்டாங்க. ஒருத்தருக்கு ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும், ஒருத்தருக்கு ஸ்லோவாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். ஸோ நீங்கள் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அதில் ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. யூடியூப்புங்கிற அவ்வளோ பெரிய நிறுவனம் வந்து நிறைய விஷயங்களை வாட்ச் பண்ணோம். அழகாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குதா அப்படிங்கிறது, தெளிவாகவும் இருக்குதாங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. நம்மளே அப்படி தான் பார்ப்போம். இன்றைக்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் எவன் படம் பார்க்குறா, கலர் டிவியில் தான் படம் பார்க்குறா. அதையவே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் போடுற விஷயங்கள் அப்படி இருக்குது. கொஞ்சம் நல்லா தெளிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் பேசுகிற விஷயங்களும் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்கள் மைண்ட் செட்டப்பில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு அந்த கேட்டகிரியை உருவாக்கி அதன் வயசாக ரன் பண்ண ஆரம்பிங்க. அதுலேருந்து அடுத்தடுத்த படியாக போகும்போது நீங்கள் ஒரு யூடியூபராக உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும். இவ்வளோதானா அப்படின்னா இவ்வளோதான் இல்லை, இது ஒரு ஆரம்பப்படி அப்படிங்கிறத தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் தான் மிகப்பெரிய அடுத்தடுத்த படிகள் இருக்குது. ஆனால் ஒரு 3-4 படியை தாண்டும்போது நீங்கள் நிச்சயமாக ஒரு யூடியூபர் ஆயிடுவீங்கன்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்புகளில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது இருக்குது. ஸோ இந்த வரைக்கும் இருக்கிறத தெளிவாக நல்லா புரிஞ்சிக்கிட்டு காத்துருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த லெவலில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.